என்ன கற்பழிச்சிடாத, என்ன கற்பழிச்சிடாத, என்ன கற்பழிச்சிடாத சார். கனவு. ஆபீஸ் முடிஞ்சு என் புருஷன் வருவான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப போய் கற்பழிச்சிடாத கற்பழிச்சிடாதன்னு கத்திட்டு இருக்கீங்க. இது என் புருஷன் காதுல விழுந்து டைவர்ஸ் பண்ணிட்டாரு. பெட்டி படுக்கையோட உங்க வீட்டுக்கு தான் வருவேன். ஐயோ சகோதரி, இனிமே நான் தூங்கவே மாட்டேன். என்னப்பா இது, வீட்டையே சூதாட்ட கிளப் ஆகிட்டியா? Take it easy, my dear son. இது மாதிரி இருந்தா வீட்டுக்குள்ள மகாலட்சுமி வருவாளா? அட போடா, அவன் மகாலட்சுமி பேர்லயே கிளப் நடத்திட்டு இருக்கான். உள்ள நோஞ்சி பார்த்தா கோயிலை விட கூட்டம் அங்கதான் ஜாஸ்தியா இருக்கு. இந்த ஐடியா கொடுத்ததே உன் சித்தி தான். Yes. ஆனாலும் உங்க சித்தி ஒரு பெரிய ஜீனியஸ். வைத்து தந்தடி சாக்குல கந்தர்வ வெடின்னு அங்க கைய வைக்காத சொல்லிட்டேன். நீங்க 1000 தான் சொன்னாலும் குடியிருக்கிற வீட்டுல இந்த குறுக்கல் வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. Don't worry, my son. அவவே நடு வீட்லயே குடிச்சிட்டு குமால போடுறான், குத்தியால வச்சிட்டு குஜாலா பண்றான். கொலையே பண்ணிட்டு கோணி பையில கட்டுறான். யார் அது? அது அமெரிக்கால நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாங்கன்னு நினைக்கிறேன். அதான பார்த்தேன். எங்க நம்ம பேட்டையில நமக்கு தெரியாம ஏதோ நடந்துடுச்சோன்னு நான் நடுங்கிட்டேன். பட்டாபே சித்தி, இது உங்க வீடு. நீங்க ரம்மி என்ன மங்காத்தாவே ஆடுங்க. ஏன் மாப்ள இப்படி பேய கண்டா மாதிரி பயந்து நடுங்குறீங்க? இது ஓடி போன உங்க பொண்டாட்டி பரிமளா இல்ல, அவ தங்கச்சி ஷியாமளா. சிவட்டு சியாமளாவா? ஆமா, அவளை உங்ககிட்ட ஒப்படைக்கிறதுக்காக கூட்டு வந்திருக்கிறேன். இவ என்ன இலவச இணைப்பா? அக்காவை கட்டிட்டு தங்கச்சி ஃப்ரீன்னு சொல்றதுக்கு முதல்ல இந்த இம்சி எங்க இருந்து இழுத்துட்டு போங்க. தப்புதான் மாமா. அக்கா புடவையை நான் எடுத்து கட்டினதுக்காக தானே ஆத்திரப்படுறீங்க? கஷ்டம். உங்க அப்பா தான் அக்காவோட பீரோவை உடைச்சு ஒரு புடவையை எடுத்து எனக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் வித்துட்டாரு மாமா. அம்மாடியே, உங்க அக்கா கலங்கத்தை போக்க வந்தேன்னு நினைச்சேன். இப்படி கலகம் பண்ண ஆரம்பிச்சிட்டிய. இத பாருங்க சமிந்தி, இவ போட்டோ கொடுத்தா உங்க பொண்ணு ஓடி போனதை நாங்க காட்டியே கொடுத்துருவோம். ஊரம் பொண்டாட்டிய கூட்டு வந்து குடும்பம் நடத்துறவன் என் குடும்பத்தை பத்தி கேவலமா பேசுறியா? இனி வாயை திறந்த கண்டு குண்டுமா வெட்டி போட்டுருவேன். மகனே, வெட்டிடுவேங்கிறான். நாங்க வீதிக்கு போவோம், செய்தியை சொல்லிடுவோம். அப்புறம் உன் நிலைமை. டார்லிங், நம்ம எதுக்கு வீதிக்கு போகணும்? வைத்தியதா வெடிகுண்ட மடியில கட்டி வச்சிருக்குது, பத்த வச்சா வெடிச்சிட்டு போகுது. ஐயோ, கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க போற சண்டையில என்னோட வாழ்க்கை இடியாப்பு சிக்கலாக்கி இம்சை பண்ணிடாதீங்க. அப்படின்னா அப்பனையும் மகளையும் பொத்திக்கிட்டு இருக்க சொல்லு. பொத்திக்கிட்டு மட்டும் இல்ல, போத்திக்கிட்டு வேணா இருக்கிறேன். மாப்பிள, என் மூத்த மகளால ஏற்பட்ட கரைய என் இளைய மகளை வச்சு தொடைக்க கூட்டு வந்திருக்கிறேன். அவகிட்ட புருஷனா நடிங்க, நடக்காதீங்க. தப்பி தவறி நடந்தீங்க, நான் பேச மாட்டேன். கருமாத்தூர் அருவா பேசும். வாரேன். என்ன மாமா, அப்பா கோயிலுக்கு போறாரா? கோவிலுக்கு போல, குண்டு வச்சுட்டு போறார். எப்ப வெடிக்கும் தெரியல. சியாமளா, ஆபீஸுக்கு டைம் ஆச்சு. டிஃபன் கொண்டா. என்னடா டிஃபனுக்கு உட்கார்ந்திருக்கியா? இல்ல, பாத்ரூம் போக உட்கார்ந்திருக்கேன். சினிமா தியேட்டர்ல இன்டர்வல்ல வந்து என்ன சார் சினிமாக்குன்னு கேக்குற மாதிரி கேக்குறிய? ஒரு சின்ன கேள்விக்கு இவ்வளவு பெரிய பதில் தேவையா? தோசை. எப்பா மார்கரெட், கமிங் டார்லிங். தோசை நெய்யில சுட்டு இருக்கு. நெய்யா? ஐயோ, தோசை பேபி, கம் ஆன். அதுல தேங்க் யூ. இந்த தோசை எனக்கு தான். மாமா, அவர் ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, முதல்ல அவரை சாப்பிட விடுங்க. அவன் தான் ஆபீஸ்க்கு போய் கண்டத கொட்டிக்கிறானே. டேய், பொண்டாட்டி செத்துது ரொம்ப நல்லதா போச்சுடா. அவன் வெறும் பழையதான் போடுவா. இவன் நெய் தோசையா சுட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்களே மங்களம் பாடிட்டாதீங்க. இந்தா, எல்லாத்தையும் கழுவி வை. பரிமளா, பரிமளா. என்னாச்சு இவளுக்கு? பரிமளா. ஐயோ, என்ன பட்டாபி, நான் கூப்பிட்டே இருக்கேன், அவ பேசாம போறா. அவ காதுல விழாதே. அவ காதுல போட்டுக்க மாட்டா. அவளுக்கு உங்க மேல கோவம். எம்எல்ஏ, என்ன கோவம்? என்ன நீங்களே யோசிச்சு பாருங்க. என்ன வேணுமா?
பாத்தீங்களா, நீங்க யாருன்னு கேக்குற அளவுக்கு உங்க மேல பயங்கரமான கோவமா இருக்கா. முன்ன மாதிரி நான் அடிக்கடி இங்க வர்றது இல்லையோ, அதனாலதான் நினைக்கிறேன். நல்ல வேளை நீங்களே சொல்லிட்டீங்க. பரிமளம், ஒண்ணு சொல்றேன், தப்பா நினைச்சுக்காத. ஏன் கத்துறீங்க? அவளுக்கு என்ன காது செவிடா? முதுவா பேசுங்க. பரிமளம், வயசானாலும் உன் மாமனாரோட பார்வையே சரியில்லைடியம்மா. அதனாலதான் அடிக்கடி நான் இங்க வர்றதே இல்ல. வரேண்டியம்மா. அப்பா போலயே புள்ளையும் சரியான ஜென்மங்கள்டாப்பா. அம்மா பரிமளா, ஆமையும் அமீனாவையும் வீட்டுக்குள்ள விட்டாலும் விடுவேன், மாமனார சேர்க்க மாட்டேன்னு மார்தட்டி மெதமெதப்பல சொன்னியே, இந்த கவிச்சு பாட்டியை எப்படி அண்ட விட்ட? ராத்திரி பூரா எனக்கு தூக்கமே வரல. என் மனசாட்சி என்ன தட்டி எழுப்பி சீக்கிரட்டை தெரிஞ்சுக்கிட்டு வான்னா சீட்டாடிட்டு வந்து நிக்கிறியேன்னு உலுக்குன்னு உலுக்கிச்சு. உண்மையை சொல்லிடு. குலுக்கல்ல, எனக்கு 1 லட்சம் பரிசு கிடைச்சிருக்கா? நான் லாட்டரி சீட்டே வாங்குறது இல்லையே மாமா. அப்புறம் எப்படி பரிசு கிடைச்சிருக்கு? ஐயோ ஐயோ, வாசிப்பு வைத்திக்கு இப்படி ஒரு சோதனையா? என்னையா இது? பாப்பா சம்பந்தம் இல்லாம சொல்லிக்கிட்டு இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, இந்த ஆர்எஸ்எஸ் ஆபீஸ்ல குண்டு வெடிச்சதுல காது கிழிஞ்சிருச்சு. அங்க வச்சதுக்கு இங்க எப்படி கிழியும்? அது அறிவு இருக்கா மேன் உனக்கு? கால்ல முள்ளு குத்தினா கண்ணுல தண்ணி வருது இல்ல? வா, என்ன மாமா திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன்னை வச்சு ஒரு சிக்கலை தீர்க்க போறேன். இந்த கோயில வேண்டிட்டா என் செவிடு குணமாயிடுமா? அது அந்த ஆண்டவனாலேயே முடியாத காரியம். அவ்வளவு சக்தி உள்ள தெய்வமா? வாங்கோ பட்டாபி வாங்கோ. ம். இன்னைக்கு வெட்டிங் டே இல்ல, வெள்ளிக்கிழமை இல்ல, தம்பதி சமேதரா வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? இன்னொரு தடவை சத்தமா கேளுங்க. தம்பதி சமேதரா வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? அதாவது நான் என் பொண்டாட்டி பரிமளாவோட ஏன் இன்னைக்கு கோயிலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு கேக்குறீங்க. பரிமளா இங்க, உன் மாசிலாமணி எங்க?